ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஜுஜுட்சு அவேக்கனிங் இந்த புது சீசனில் நம்ம வந்து சிஎஸ் ரேங்க் தான் வந்திருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் ஜுஜுட்சு கைசன் அனிமே பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கோஜோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சுகுணா பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு யோட்டா தாண்டா பிடிக்குங்கிறவங்களாம் கமெண்ட்டில் ரெட்டில் ஆட்டை மறக்காமல் திறக்க விடுங்க மக்களே. ஸோ இந்த மேட்ச் நான் அடிக்கணும், ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நம்ம சிஎஸ் ரேங்க்குள்ளே வரோம். இத்தனை நாள் நம்ம சிஎஸ் ரேங்க்டே போனதில்லை, இன்றைக்கி தான் வரோம். நீ நம்ம ஆட்டம் அப்படின்னு உள்ளே இறங்க வேண்டியதான். வாங்க உள்ளே போவோம். நான் இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறையவே புதுசாக அப்டேட்லாம் வந்துருக்குது. மோஸுங்கிற புது கேரக்டர் இந்த ஈவெண்ட்டில் விட்டுருக்கான். ஆனால் இந்த கேரக்டர் ஸ்கில்லு ஒன்றும் அவ்வளோ யூஸ் இல்லைங்க. அதை நீங்களே யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ மொபிலிட்டி கேரக்டர் ஸ்கில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மொபிலிட்டிங்கிறது இது இப்போ பார்த்திங்களா எனக்கு எவ்வளோ யூஸ் ஆச்சு. நான் இப்போ அங்கேயே நின்றுருந்தேன்னா இப்போ நான் செத்துருப்பேன். ரைட்டு, இப்போ அவன் வரல. ரைட்டு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ அங்கே நம்ம வழியே போகலாம். சலோ ஐ ஆம் கம்மிங். வந்துட்டா. குளோவல் எங்கடா? ஐயோ சூப்பர். நான் குளோவலை தேடுறதுக்குள்ள அவன் என்ன போட்டான். மண்ணை தான் அடிச்சிருப்பான். விடுங்க. இந்த பார்த்தீங்களா இப்போ டக்குன்னு ஒன்று மறந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் கைஸ், அதுதான் அந்த மோஸோட கேரக்டர் ஸ்கில்லு. ஆனால் அது வேஸ்ட்டு தான் சொல்ல போனால். அது சுத்தம் வேஸ்ட்டு. அந்த கேரக்டர் ஸ்கில்லு யூஸ் பண்ணாதது ஒன்று தான். இன்விசிபிளாக இருக்குமாம்மா, ஆனால் அது இன்விசிபிளே தெரியாது. இன்விசிபிள் கண்ணுக்கு நல்லாவே தெரியும். அது இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனிமியை சுடலாம். இப்போ எனிமி அந்த கேரக்டரை யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இன்னொன்று அது வந்து நீங்கள் அவனை சுடலாம், மண்டையை அடிக்கலாம், எப்படி வேணும் அடிக்கலாம், அவனுக்கு ஹெல்த்தை குறைக்கலாம். புரிஞ்சா? அதனால் அந்த கேரக்டர் ஸ்கில் வேஸ்ட்டு. நான் அந்த கேரக்டர் மட்டும் தான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு. அவன் இங்கே உட்காந்துக்கலாம். எனிமி அங்கங்கே இருக்கானுங்க. எனிமி ஸ்பாட்டட். ஏய் என்னடா இது? எப்பட்றா எங்கேருந்து வந்தான், எங்கேருந்தோ அடிச்சிட்டான். புயல் வேகத்தில் வந்து புயல் மாதிரி அடித்து போட்டேன் என்ன. ரைட்டு, அங்கே ஒருத்தர் கீழே எடுக்கிறதுக்கு வராரு. சரி நம்மளே கிவ் அப் கொடுத்துறது நல்லது. நான் பேக்கை பார்த்தோன்னு அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ரைட்டு வாங்க. அவன் எப்படி அடித்தான் நம்மளை? ஓ சார், இங்கேருந்து வந்திருக்காரு. எப்பட்றா நான் மட்டும் அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுறேன். கேஸா ஒருத்தர் மட்டும் டிஸ்டன்ஸ் வச்சுருக்காரு. 2 பேர் டவுனு. ஒருத்தன் செத்துட்டான். இன்னொருத்தன் உயிருக்கு போராடுறான். இப்போ அவனும் செத்துட்டான். இப்போ இவனும் செத்துட்டான். டசாட்டை வச்சு மண்டையாக போனான். அதை விட்டு சுடாமல் எங்கிட்ட சுட்டுருந்தா. நம்மளும் அப்படி இல்லை, அந்த கேரக்டரில் ஒருத்தர் தான். ஆனால் நம்மளும் அடிப்போம் மண்டையில். ரைட்டு, இப்போ MP5 நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேட்ச் நான் ஜெயிச்சேனா இல்லையாங்கிறத நீங்கள் மறக்காமல் பாருங்கள் மக்களே. அந்த மாதிரி ஜெயிக்கணுங்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் குறைஞ்சிட்டே இருக்குது. வியூஸ் மட்டும் ஏறினா பார்த்தாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப்பும் எடுத்து விடுங்க மக்களே ப்ளீஸ். இப்போ நான் பார்க்குறேன் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. நான் எதுக்கு இப்போ நின்றேன், எதுக்கு நீ இப்போ நான் க்ளோவால் யூஸ் பண்ணேன். இருந்த ஒன்றும் போச்சு. ரைட்டு, இந்த மிஸ் போச்சாச்சு. அங்கே ஒரு எனிமி இந்த மேலே வரப்பில் ஒரு எனிமி போடு மண்டேவோட ஷார்ட். ரைட்டு, அங்கே ஒரு எனிமி இருக்கான். அவன் இப்போ எப்படியா நான் அடிக்கணும். விடுங்க, சேவன் வந்து நான் அவனே தத்து போயிருப்பான். பார்த்துக்கலாம். ஹெல்ப் மீ. அங்கே போகாதடி. எனிமி இருக்கான்னு தெரியாமலே பூந்து போகிறான். நான் தான் இங்கே ஒருத்தன் நிற்கிறேன்ல சார். சாரி சார், நீங்கள் எப்படி தான் சாவதான் போகிறீங்க, அதுக்கு இப்பயே சேர்த்துருங்க. ரைட்டு, எனிமி இருக்கான்டா. நான் தான் நிற்கிறேன் தெரிஞ்சுட்டு அப்படி போகிறேன். ஆகாவளி. ரைட்டு, இங்கே எனிமி இல்லை. அப்போ அவன் கீழே தான் போயிருப்பான். சார் அந்த வேகத்துக்கு போயிருப்பார். இன்னும் ஒருத்தன் தான், அவன் தான் கைஸ், அந்த டிமிட்ரி கேரக்டர் தான். அந்த டிமிட்ரி கேரக்டரை நான் போடுறேன். ஒரே எனிமி, அப்போ நான் போடுறதும் நானாக தான் இருக்கணும். ஓகே, அங்கே எவனா சுடுறான், அது நம்மளால தான் இருக்கணும். நம்மளால சுட்டான் என்னங்கிற. போடு அடி போடு அடிச்சிட்டேன். யார்கிட்ட? இவனை ரொம்ப நாளாகவே கடுப்பேற்றிட்டு இருந்தான். இவனை நான் போட்டேன். இப்போ பண்ண என்ன, இந்த மேட்ச்சில் நான் ஜெயிப்பேனா தோப்பேனா அது என் கையிலையும் இல்லை, கடவுள் கையிலையும் இல்லை, நெட்டு கையில் தான் கைஸ் இருக்குது. போன மேட்ச் ஆனப்பே நெட்டு போட்டுக்குச்சு, அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் என்ன நடக்க போதோ தெரியலை. அதை நினச்சாலே கவலை தான் காய்ஸ், கவலை. ஜெயிப்பனா மாட்டேனா. என்னடா நிற்கிறீங்க என்ன முன்னாடி போட்டு? சேர்றா இருறா நான் போகிறேன்டா. ஓ
எவனோ யூஸ் பண்ணியிருக்கான், எவன் தரல. ரைட் எடுத்து பார்த்துக்கலாம். என்ன ஸ்பாட் அடி 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 அடி. இதுக்கு மேலே அடித்தா நம்மளாம் அடிச்சிடுவானுங்க. நம்ம அங்கிட்டு போயிடலாம். பூந்துடுறா. ஹை ஏய் மந்த சொக்கா சாவு. இன்னும் மந்த சொக்கா அங்கேயே நின்றுச்சு தரல. ஏய் இனிமே அடிக்கிறான். என்ன க்ளோவல் போட்டதுக்கப்புறம் அடிக்கிறீங்க கைஸ்? ஓகே 2 பேர் இடவுன்னு. இப்போ 3வது பேர் இடவுன்னு. அந்த மூணாவது அடித்தது நான் தான். 2 பேர் அடித்தது நான் தான். இப்போ இன்னொருத்தன் அடித்தா நான் வந்துடுறேன். என் பேர் மறுபடியும் வந்துடுறா. அங்கே ஒரு எனிமி. சூப்பர் போடு அடி போடு. வேற மாதிரி டைட்டன் 99. யார் அது? என்னடா 99 எடுத்துருக்கேன். நம்ம கன் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம இன்னும் சாகலை. ஓகே இந்த மேட்ச்சில் அவ்வளோ வீராப்பாக இருந்தோம்ல. இந்த மேட்ச்சில் பாருங்க இந்த இடத்துல தான் வருவான். என் உள்மட் சொல்லுச்சு. ஏங்க அந்த எம்பி பாடியோட கலரை பாருங்கள். இப்போ இருக்க கலரை பாருங்கள். இப்போ நார்மலாக இருக்குது என்கிட்ட. அதில் கலராக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியலையே. ஜம்ப் பண்ணால் அவனை இது வேறு ஒன்று வந்துக்குது. ஏன் மொபிலிட்டி கேரக்டர்ஸ்கில் நான் எப்படா யூஸ் பண்ணேன்? போன வாரத்தில் நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணும்போது தான் நான் சாவிச்சிட்டேங்க. போன வாரத்தில் நான் டச் பண்ணால் அப்படி ஆயிடுச்சாடா. ஓகே எனிமி இந்த இடத்துல இதே மிஸ்டேக், சேம் மிஸ்டேக், அதே மிஸ்டேக்கை திருப்பி பண்ணுறேனே. எங்கள் டீமில் ஒருத்தன் டவுன். ரைட்டு இங்கே வேணா இருப்பானா? அவனுங்க டீமில் 4 பேர் இல்லை, இப்போ 3 பேர். அதாவது ரிவைவ் ஆகாமல் ஒருத்தன். போன வாட்டி இந்த மஞ்சள் சோக்கா தானே என் அடி வந்துச்சு. நீ பாரு உன் மண்டையா பொழக்கிறானே இல்லையான்னு பாரு. மஞ்சள் சோக்கா உன்னோட சேர்த்து இப்போ உங்கள் டீமில் ஒருத்தன் தான் இருப்பான். பார்த்துக்கோ சாவு. மஞ்சள் சொக்கா நல்லா இருக்குது பேர் மஞ்சள் சொக்கா. இங்கே வேணா இருப்பானா? இல்லை அங்கே சவுண்டு கேட்குது. ஹை ஓடுறா. அவனை போடுறான். அங்கே ஒரு எனிமி டிமிட்ருக்கு. என்னடா போட்டான்? ஏங்க பொட்டுன்னு போட்டாங்க அவன் என்ன ஒரே செகண்டில் போட்டான். எப்படி போட்டான்? என்ன ஹேக் போட்டானா என்ன? டெசர்ட்டு வச்சு எடுத்துருக்க போல. நம்ம 1 டேப் ட்ரைனிங். இனிமே அங்கே வந்துடுறா. அட்றாடி அவன் அட்றா இனிமேடா அட்றா. அவ்வளோதான். டே அவன் ஹீல் ஆகிட்டு இருக்கான். அட்றா டே. ஆகாவளி அட்றா டே. எதுக்கு வெயிட் பண்ணுறான்? இந்த கில்லும் உன்னோட தான், அந்த கில்லும் உன்னோட தான். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாம். இவன் பேர் தான் டைட்டன் 99. வேவ் நீ உனக்கு அறிவு ஜாஸ்திடா. ஓகே மக்களே, இந்த கேம் இந்த மேட்ச்சில் நான் ஜெயிப்பேனா இல்லையான்னு மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, இந்த மேட்ச் நான் ஜெயிச்சேனா இல்லையான்னு ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. நான் தான் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும். இந்த மேட்ச்சில் நாங்கள் பூயா அடித்தோனா இல்லையான்னு அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு பூயா சீஸில் இதை நான் அடித்தே நான் ஃபஸ்ட்டு பூயா. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே. அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே, குழந்தை சிரிப்புள்ள பேசுதா, இமயம் வல்ல போல மாசுதா, மனச பறிக்கிற பேசுதா, ஜெனசி ஒன்ன பத்தி பேசுதா.
வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய்.